ஹைதராபாத்தில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா டெலிவிஷனில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்காரு. படிப்பில் ஆர்வம் குறையும் போதெல்லாம் உனக்கு செலவு பண்ணுற காசெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது என்னை ஆக்டிங் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நடிக்கணும்னு சொல்கிறாரு. பையனோட ஆசை தேட்டர் குரூப்பில் சேர்த்து விட்டார். ட்ராமாவில் நடித்தார். பெருசாக வாய்ப்பும் கிடைக்கல, காசும் கிடைக்கல. வாய்ப்பை தேடி ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் ஃபோட்டோ கொடுத்து அலைஞ்சாரு. ஆனால் கிடைச்சது என்னவோ ஏமாற்றம் தான். 2011 ரூபிலா படம் மூலியமாக சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அங்கீகாரம் கிடைக்கல. அடுத்த 4 வருஷமாக இவர் படாத கஷ்டமே இல்லை. கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு அந்த காசில் ரூமுக்கு ரெண்ட்டு கூட கட்ட முடியாமல் திணறி இருக்காரு. 2015 எவிடே சுப்பிரமணியம் படத்தில் நடித்தார். படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடி வர, ஆனால் கதை பிடிச்சா மட்டும்தான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அர்ஜுன் ரெட்டி படம் மூலிமா செம ஃபேமஸ் ஆனார். கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட் இவங்களை ரசிகர்களை கொண்டு வந்துச்சு. தனக்கு கிடைச்ச அவார்டை ஏலம் விட்டு அதன் மூலிமா வர பணத்தில் மக்களுக்கு உதவ ஆரம்பிச்சாரு. புதுசாக வாய்ப்பு தேட ஆரம்பித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர ஆரம்பிச்சாரு. திறமை மட்டும் இருந்தால் போதும்னு உயர்ந்த மனித